நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிவதாக 2 தினங்களுக்கு முன்னர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அது பரபரப்பான நிலையில் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்தார். இதனால் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இருவரின் விவாகரத்துக்கு பல்வேறு காரணங்களை ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆர்த்தியும் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். ஜெயம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், தீபாவளி, சந்தோஷ் சுப்பிரமணியம், தாம் தூம், பேராண்மை, தனி ஒருவன், பொன்னியின் செல்வன் போன்ற பல ஹிட் படங்களில் ஹீரோவாக நடித்து முன்னணி நடிகராக வலம் வருபவர் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி தனது 45வது பிறந்த நாளை செவ்வாய்க்கிழமை கொண்டாடினார். கடந்த பிறந்த நாளின் போது மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து வாழ்த்தினார். ஆனால் இந்த பிறந்த நாளில் மனைவிக்கு அதிர்ச்சிகரமான சர்ப்ரைஸ் ஒன்றை ஜெயம் ரவி கொடுத்துள்ளார். பிறந்த நாளுக்கு முன்தினமான திங்கட்கிழமை தனது மனைவியிடமிருந்து பிரிவதாக ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது நல்வாழ்வுக்காகவே மனைவியை பிரிவதாக ஜெயம் ரவி அறிக்கையில் கூறியிருந்தார். ஏற்கனவே ஆர்த்தி தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து திருமண போட்டோவை நீக்கினார். அப்போதே இருவருக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டது. பிறந்த நாளுக்கு முதல் நாள் ஜெயம் ரவி விவாகரத்து அறிவிப்பை அறிவித்தது அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனது பிறந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்றே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஜெயம் ரவியின் அறிக்கை மற்றும் வழக்கை தொடர்ந்து 2 தினங்களாக அவர்கள் முன்பு பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பாராட்டியும் அன்பை பகிர்ந்தும் பேசிய வீடியோக்களை ரசிகர்கள் பகிர்ந்து இப்படிப்பட்ட ஜோடி ஏன் பிரிகிறார்கள் என தெரியாமல் சமூக வலைதளத்தில் புலம்பி வருகின்றனர். இந்நிலையில் விவாகரத்து செய்வதாக நடிகர் ஜெயம் ரவி எடுத்த முடிவு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என விளக்க அறிக்கை ஒன்றை ஆர்த்தி வெளியிட்டுள்ளார். ஆர்த்தி ரவி என்ற பெயரிலேயே வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து தான் கவலையும் மனவேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். இது முழுக்க முழுக்க தன் கவனத்துக்கு வராமலும் தன் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக தான் வாழ்ந்த வாழ்க்கை ஜெயம் ரவியின் அறிவிப்பு மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக உணர்வதாக வேதனையுடன் கூறியுள்ளார். ரவியிடம் மனம் விட்டு பேச அவரை சந்திக்க வேண்டும் என சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்ததாகவும் ஆனால் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் தானும் தன் 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவும் கூறியுள்ளார். திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து ரவி எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஆர்த்தி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கும் நிலையில் தான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புவதாக கூறியுள்ளார். ஆனால் தன் மீது குற்றம் சாட்டியும் தன் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொது வெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு தாயாக தனக்கு எப்போதும் தன் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தன் குழந்தைகளை காயப்படுத்துவதை தன்னால் அனுமதிக்க இயலாது என்றும் மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் தன் முதல் கடமையாகிறது என கூறியுள்ளார். ஆர்த்தியின் விளக்கத்தால் இருவரும் ஒருமித்த கருத்துடன் பிரியவில்லை என்பதும் ஜெயம் ரவி தனிப்பட்ட முறையில் மனைவியிடம் விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்துள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.